අපි අද හවස එකට සාකච්ඡාවක් යොදවගෙන තිබියදී. தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய முக்கிய கருத்து: என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பதவியை இழக்க நேர்ந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளின் போது ஏற்படும் ஆபத்துகளை எதிர்கொள்ள தான் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் 12 ஜனாதிபதி செயலகத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தவிர்த்துவிட்டு முன்னேற முடியாது என்றும், அந்த ஆபத்தை ஏற்றுக்கொள்ள தான் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக 2019 ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதை அவர் உதாரணமாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விசாரணைகளால் எனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை நான் அறிவேன். எனது பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வியும் உள்ளது. இருந்தாலும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன என்ற கருத்தை அவர் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியின் காரணமாக தனது ஜனாதிபதி பதவியை இழக்க நேரிட்டாலும் அதனை நான் ஏற்றுக்கொள்வேன். பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாகவும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூறியுள்ளார். அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டு நிறைவேற்ற அதிகாரங்களை பயன்படுத்த மாட்டேன். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனக்கு வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்ற அதிகாரங்களையோ அல்லது அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டுள்ள வேறு எந்த அதிகாரங்களையோ அரசியல் அமைப்பில் அனுமதிக்கப்பட்டுள்ள வரம்புகளுக்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப் போவதில்லை என உறுதியளித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற முக்கிய கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் அணுகுமுறை அரசியலமைப்பை அடிப்படையாக கொண்டது என்றும், அரசியலமைப்பினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் வரம்புக்கு மாத்திரமே தனது நடவடிக்கைகள் அமையும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் அரசியலமைப்பு திருத்தங்கள், நிறைவேற்ற அதிகாரத்தின் பயன்பாடு மற்றும் நீதித்துறை தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளன. குறிப்பாக அரசாங்கம் முன்வைத்துள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கம் தங்களது கவலைகளை முன்வைத்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மாற்றுவது தொடர்பான முன்வழிவு நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி, குறிப்பிட்ட எந்த ஒரு நபருக்கும் சாதகமாக இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் அரசியல் மற்றும் அரசியலமைப்பு ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு சில ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் அதனை எதிர்கொள்ள தான் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மாற்றம் என்பது ஆபத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்படாது என்ற கருத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேவையான மாற்றங்களை முன்னெடுக்கும் போது தனது பதவியை இழக்க நேரிட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் ஒருபுறம் நிறைவேற்ற அதிகாரங்களை அரசியலமைப்பு வரம்புக்குள் மட்டுமே பயன்படுத்துவேன் என்ற ஜனாதிபதியின் உறுதிப்பாடாகும். மறுபுறம் அரசியலமைப்பு மாற்றங்களை முன்னெடுப்பதில் தான் பின்வாங்க போவதில்லை என்ற அவரது நிலைப்பாடும் தற்போது அரசியல் மற்றும் சட்டத்துறையில் முக்கிய கவனம் பெற்றுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக உங்களது கருத்து என்ன? ஜனாதிபதியின் இந்த உறுதிமொழி வரவேற்கத்தக்கதா? உங்கள் கருத்தை கீழே பதிவிடுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.